ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். ஆமேன். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாராம். உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். ஆமேன். அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆமேன். அவர் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இந்த நாளிலும் உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ளே கைவிடப்பட்ட சூழ்நிலை, பிள்ளைகள் வயது வரும்போது பெற்றவர்களை பார்ப்பாங்கன்னா அப்போ பிள்ளைகளால் பெற்றவங்க கைவிடப்பட்டு போகிறாங்க. இன்றைக்கு நண்பர்கள் நல்ல அன்பாக இருப்பாங்க, காலம் வரும்போது அவங்க பிரிந்து போயிடுவாங்க. நண்பர்களை இழந்த அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை, இப்படியெல்லாம் எங்கு பார்த்தாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. ஆனால் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 49:14, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, என்னை மறந்துட்டாரோ என்று சொல்லி சியோன் குமாரத்தை சொல்கிறாளாம். ஒருவேளை உங்கள் சூழ்நிலை நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் ஏசப்பா என்னை கைவிட்டுட்டாரோ, அவர் கைவிட்டுறதுனால தான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோ என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்க்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 54:7, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உருக்கமான இரக்கத்தினால அவர் சேர்த்து கொள்வாராம். ஆமேன். இப்பொழுதும் யாரை கர்த்தர் கைவிட மாட்டார், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். அந்த உன்னை அதில் யாரை குறிக்கிறது? உபாகமம் 4:30, நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால். உன்னை எல்லாரும் கைவிடப்பட்டதினால் ஒரு வியாகுலப்பட்ட சூழ்நிலையில் நீ என்ன செய், திரும்பி கர்த்தரிடத்தில் அவர் சந்நிதியில் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால். ஆமீன். அப்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளை, அவர் சத்தத்திற்கு திரும்பி அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்கிறவங்களை, கீழ்ப்படுகிறவர்களை, கர்த்தரிடத்தில் திரும்புகிற பிள்ளைகளை, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாரா, அவர் கைவிட மாட்டாராம். ஆமேன். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் இப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். நம்பின எதுவுமே நடக்காததுனால என் வாழ்க்கையிலே ஒரு இப்படி தான் இருக்குமோ என்று நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும்படி அவருடைய கர்த்தரிடத்திற்கு நீங்கள் திரும்புவீங்கன்னா அவர் என்ன செய்வார், உங்களை கைவிட மாட்டார். ஆமீன். அதே போல் நீங்கள் பார்ப்பீங்கன்னா 1 சாமுவேல் 12:22, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாயிருந்தபடினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அவருடைய நாமத்து நிமித்தம் என்ன செய்ய மாட்டாரா, உங்களை கைவிடவே மாட்டாராம். அவர் உங்களை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அவர் தமக்கு சொந்தமான ஜனமாக வைக்க பிரியமாயிருந்தபடினால், சொந்த ஜனமாக்கி கொள்ள பிரியமாயிருந்தபடினால் அவருடைய சொந்த பிள்ளைகளை அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அதே போல நீங்கள் சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடுகிறதில்லை. புலம்பல் 3:31, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், என்றென்றைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படி, கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால், அவரிடத்திற்கு திரும்புவீர்கள் என்றால், அவருடைய சொந்த ஜனமாக இருக்கும்படி பிரயாசப்படுவீங்கன்னா அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் தேடுகிற பிள்ளைகளை கைவிட மாட்டார். நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருக்கு சொந்த ஜனம், நான் கர்த்தரை தேடுகிற பிள்ளை என்று சொல்கிறீர்களா, நீங்கள் சந்தோஷப்படுங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை இன்றைக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், சுற்றி உள்ளவர்களால் நீங்கள் கைவிடப்பட்டு தனித்தவர்களாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை என்னாலும் கைவிட மாட்டார். அவர் உங்களை சேர்த்து கொள்வார். அவர் உங்களை எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபை செய்வார். அவர் உங்களை கைவிடாதபடி கரம் பிடித்து நடத்துவார். இன்றைக்கு மனுஷங்க நம்மளை கைவிட்டா கூட நம்ம வாழ்ந்துட முடியும். ஆனால் கர்த்தர் கைவிட்டா நாம் வாழ
முடியவே முடியாது. ஆகவே ஏசப்பா நீங்கள் என்ன கைவிடாது அப்படின்னு தொடர்ந்து நடத்துங்க என்று சொல்லி நம் கர்த்தருடைய சந்நிதியில் நாம் ஜெபிப்போமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை பிடித்து கொண்டவர்களாய் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குத்தத்த வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று பலிக்கட்டும் அப்பா. இயேசுவே உம்மிடத்தில் திரும்பி உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை, பாவங்களிலிருந்து உம்மிடத்தில் திரும்பி உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும்படி உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகளையும் உம்மை தேடுகிற பிள்ளைகளையும் அவருக்கு சொந்த பிள்ளைகளையும் நீர் கைவிடுகிற தேவன் என்று பாருங்க. கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்ற வார்த்தையின்படி அப்பா நீர் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கைவிடாதபடி கரம் பிடித்து நடத்துங்கப்பா. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கைவிடாதபடி கரம் பிடித்து நடத்தி ஒரு வெற்றியை நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். முற்றிலும் நம்முடைய கரத்தில் தருகிறோம். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.